வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப யம்மியான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். நியூட்டெல்லா க்ரீப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப குவிக்கான ஒரு ரெசிபி, ரொம்ப டெலிஷியஸாக இருக்க போது. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணிடலாம். நீங்கள் விஸ்கு வச்சு இதை பீட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஃபோக் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட அரை கப் பால் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு, கூடவே அரை கப் மைதா, அதோட 2-3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். நம்ம முட்டை சேர்க்குறதுனால வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம், அப்போ தான் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். அதுக்காக இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட்டி இல்லாமல் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஊற்றுற மாதிரி ஃப்ளோயியாக இருக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். இப்போ இதை ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிடலாம். கொஞ்சம் கட்டி இருந்துச்சுன்னா இது வந்துடும். ஏன்னா நம்மளோட பேட்டர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். ஃபில்டர் பண்ணிங்கன்னா தான் அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டைரெக்டாக நம்ம இதை ஊற்றிடலாம். ஒரு தவாவில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டர்லேருந்து ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை 1 நிமிஷம் நம்ம குக் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டு இந்த சைடும் ஒரு 1 மினிட் நீங்கள் குக் பண்ணிடுங்க. அதுக்குள்ளேயே இது ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட க்ரீப் ரெடியாக இருக்குது. நான் இதோட ஸ்டஃபிங்க்கு நியூட்டெல்லா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். சாக்லேட் சிரப் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் சாக்லேட் மெல்ட் பண்ணி அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட நியூட்டெல்லா க்ரீப்ஸ் இப்போ ரெடியாக இருக்குது. இதை டைரெக்டாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சாக்லேட் சிரப் போட்டுக்கிறேன். அதோட கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இதை நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்பவே யம்மியாக இருக்க போது. இது நல்ல ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும் போது இதை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப குவிக்காகவே நீங்கள் செஞ்சிடலாம். வீட்டில் ஏதோ ஒரு சாக்லேட்டோ நியூட்டெல்லாவோ இருந்தால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.